இன்னைக்கு நடேசன் வீட்டுல பொங்கல் கொண்டாட்டம் களை கட்டி இருக்கு. இந்த பொங்கல் கொண்டாட்டத்துல சேரனோட காதலி சந்தா, பாண்டியனோட லவ்வர் வானதி அவங்களும் கலந்துக்கிறாங்க. அப்ப வீட்டுல இருக்க எல்லாரும் செல்ஃபி எடுத்து ரொம்ப ஜாலியா இருக்காங்க. குறிப்பா சேரனையும் சந்தாவையும் ஜோடி நிக்க வச்சு விதவிதமா போஸ் கொடுக்கும் மணி நிலா போட்டோ எடுக்கிறாங்க. இதை பார்த்து கடுப்பாங்க வானதி. நாமளும் இதே மாதிரி செல்ஃபி எடுக்கலாம்னு பாண்டியனையும் வர்க்கடையும் வர வச்சு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்படி செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கும்போது அண்ணங்க எல்லாம் அவங்க காதலியோட ஜாலியா இருந்தா, தம்பி பல்லவன் மட்டும் சும்மா இருப்பாரு என்ன? பல்லவனும் தன்னுடைய காதலியை பார்க்க அவங்களோட ரூமுக்கே போயிடுறான். அங்க அவளோட தோழிகள் யாரும் இல்லாதனால தன் காதலிக்காக பொங்கல் எடுத்து போயிருக்கான் பல்லவன். அதை பிளேட்ல வச்சு அழகா டெக்கரேட் பண்ணி லவ் ஃபர்ஸ்ட் கொடுக்க பல்லவனின் காதலி இம்ப்ரெஸ் ஆயிடுறான். சோழனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலைன்னா இந்நேரம் நம்ம 2 பேரும் பொங்கல் கொண்டாடி இருப்போம் அப்படிங்கிறான். யாரு? நம்ம பல்லவன். சரி விடு, அடுத்த வருஷம் தலைப்பழம் கொண்டாடலாம் அப்படிங்கிறான் பல்லவன். அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து சோழனை வெளியே கூட்டிட்டு போய் நிலா அவங்க போனை கொடுத்து போட்டோ எடுத்து கொடுக்க சொல்லி சோழன்ட்ட நிலா கேட்கறாங்க. நிலா என்ன பண்றா, கரும்பு எடுத்து கடிக்கிற மாதிரியும் கோலம் போடுற மாதிரியும் டிசைனா போஸ்ட் கொடுக்குறா. அப்புறம் அந்த போட்டோ வாங்கி பாக்குறாங்களா, இது நான் அழகாவே இல்லையே அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போய் மேக்கப்போட போயிடுறாங்க. அங்க போய் அவங்களோட ஹேர் ஸ்டைலை மாத்திட்டு நிலா வரும் கேப்ல ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, ஆகவிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. இந்த பொங்கல் தான் நீங்க தனியா செலிப்ரேட் பண்ற கடைசி பொங்கல், அடுத்த வருஷத்துல இருந்து நம்ம ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம், அந்த நாளுக்காக நான் தான் காத்திருக்கேன் அப்படின்னு ராகு ஒரு மெசேஜ் அனுப்புறான். இதை ஓப்பன் பண்ணி கேட்டுறான் சோழன். இதை கேட்டுட்டு கடுப்பார சோழன் உடனே அவனுக்கு ரிப்ளை பண்றாரு. என்னன்னாக்க, அவன் போட்ட ரிப்ளை மெசேஜ்ல, ஏய் டேமர் தலையா, பாஸ்னா என்ன வேணா மெசேஜ் பண்ணுவியா, உங்கூட நான் ஏன்டா பொங்கல் கொண்டாடணும் பாரதேசி பயில அப்படின்னு நிலா மெசேஜ் பண்ற மாதிரி டைப் பண்ணி அனுப்பிடுறான் சோழன். இதை ராகவும் படிச்சிடுறான். அப்புறம் இது அவங்க பார்த்தா என்ன ஆகும்னு நினைச்சிட்டு மெசேஜ் டெலீட் பண்ணிடுறான் சோழன். அந்த நேரம் பார்த்து நிலா ரெடியாகி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் போட்டோ ஷூட்டோ கண்டினியூ பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.